40 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். விலை கம்மியாக இருக்குது, சுக்கு தயாரிக்கலாம் அப்படின்ட்டு. எனக்கு சுக்கு வந்து இது வந்து தோலெல்லாம் எடுத்துட்டு ஒரு நைட்டெல்லாம் தண்ணியில் ஊற வச்சுட்டு மறுநாள் வந்து இது போல் துணி போட்டு ஆற வைக்கணும். இது வந்து நேற்று செய்திருக்கேன். இது இன்றைக்கி எதுவுமே வெயிலில் காய வைக்கிறேன். ஒரு நாள் 2 நாள்லேயே சுக்காயிடும். இது வந்து தட்டி மிக்சியில் பவுட்ரு பண்ணி எலிச்சி வச்சுக்கணும். வாரத்தில் 2 நாளைக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு குடிக்கலாம். ஒரு 1/2 கிளாஸ் தண்ணியில் 1/2 டீஸ்பூன் பவுடர் போட்டு கலக்கிட்டு வச்சுக்கணும். ஒரு 5 நிமிஷம் போட்டு அது தொட்டு பார்த்தா ஜில்லுன்னு இருக்கும். அப்போ எடுத்து குடிச்சிடணும். கலைக்கண்டே குடிச்சோம்னாக்கா வயிறு வலி வரும் ஒரு சிலருக்கு. அதுவும் ஒரு அமைப்பு இருக்குது. இதில் கொஞ்ச நேரம் வச்சுட்டோம்னா கை வச்சோம்னா ஜில்லுன்னு இருக்கும். அப்போ வந்து குடிச்சோம்னா ஒன்றும் பண்ணாது, வயிறு வலிக்குது ஒன்றும் பண்ணாது. வாய்வு பிரச்சனை, கேஸ்ட்ரிக் பிரச்சனை, மலச்சிக்கல் இதெல்லாம் கூட பெரியவங்களுக்கு நல்லா இருக்கும். இது சாதாரணமாக யார் வேணாலும் சாப்பிடலாம். கர்ப்பஸ்திரிக்கும் குடிக்கலாம். நம்ம வீட்டுக்கு தான். ஆமாம் இல்லை இல்லை. அப்புறம் கர்ப்பஸ்திரிங்க இந்த பவுடரை குடிச்சாக்கா நல்லா நீர் பிரியும், காலில் வீக்கம் இருக்காது. அப்புறம் அவங்களுக்கும் நல்ல மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கும், கை கால் மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கும். நல்லா பிரசவம் ஆகும், நல்லா சுகப்பிரசவம் ஆகும். இது வந்து வாரத்தில் 2 நாளைக்கு அவங்களுக்கும் குடிக்கலாம், வயசானவங்களும் குடிக்கலாம், சாதாரணமாக யார் வேணாலும் குடிக்கலாம். வாயு பிரச்சனை எல்லாம் கூட போகும். இதுதான் சுக்கு பொடி. இந்த வைத்தியத்துக்கு இன்றைக்கு எதுவுமே கிடையாது. அதுதான் அந்த காலத்தில் எல்லாம் குடிப்பாங்க. எங்கள் அம்மாவும் எனக்கு இதுதான் கொடுத்தாங்க. கர்ப்பமாக இருக்கும்போது பவுட்ரு பண்ணி கொடுத்து நானும் இது போல் தான் குடிச்சு சுகப்பிரசவம் ஆகிருக்கேன். நானும் குழந்தைங்களாம் பெருத்து வச்சுட்டு இருக்கிறேன். ஆனால் இதை பயன்படுத்துறது இல்லை. இப்போ வந்து எல்லாம் சுகர் இது அதுவும் வருது. சரி நம்ம இப்போ செய்வோம், விலை கம்மியாக இருக்குதுன்னுட்டு நான் வாங்கி வந்து இப்போ தயாரிக்கிறேன், செய்யலாம். சரி எனக்கு வீடியோ எடுத்து போடுவோம், நான் பார்ப்பேன் அப்படின்றது ஒரு எண்ணத்தில் தான். சரி எடுக்கலாம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பார்ப்போம் நல்லா நடக்குதுன்னு. ஓகே.